அன்பான விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீட்டு தோட்டத்தில் ரோஜா செடி வைக்கிறவங்களுக்கு சரியாக செடி வளரலை, சரியாக பூ பூக்கலை அப்படின்ற பற்றி நிறையா கேட்டிருந்தாங்க. ஏன்னா தோட்டமாக போடுறவங்க அவங்களோட பராமரிப்பு முறைகள் வேறு மாதிரி இருக்கும். வீட்டில் பாட்டில் ஒரு செடி 2 செடி வைக்கிறவங்களோட பராமரிப்பு முறைகள் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீட்டில் ஒரு செடி 2 செடி வைக்கிறவங்க எப்படி பராமரிப்பு பண்ணணும், அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், எப்படி பூ பூக்க வைக்கணும், என்ன நியூட்ரிஷன் கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனல் வேளாண் பீடியா அப்படின்ற யூடியூப் சேனல். நிறையா விவசாய நண்பர்கள் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அனைத்து விவசாய நண்பர்களும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. உங்களுக்கு ரெகுலராக நம்ம போடக்கூடிய வீடியோ வரும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பட்டன் அமைக்கி எங்களை சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை உடனுக்குடனேயாக நிவர்த்தி செய்யப்படும். ஃபஸ்ட்டு இப்போ ரோஜாவில் மண் கலவை ரொம்ப முக்கியம். நம்ம கடையில் நீங்கள் ரோஜா செடி வாங்கிட்டு வந்துட்டீங்க, அந்த ரோஜா செடியை வைக்கணும். அப்போ மண் கலவை ரொம்ப முக்கியம். நல்லா வளரணும்னா ஓகேங்களா, என்ன போடணும்னா செம்மண் 40% செம்மண் இருக்கணும். கம்போஸ்ட்ன்றது மாட்டு சாணம், கம்போஸ்ட் அல்லது மாட்டு சாணம், அது 30% இருக்கணும். அப்புறம் மணல், அப்படி இல்லைன்னா கோகோ பிட், இது 30% இருக்கும். இந்த 3 சரிவிகித கலவையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தரமான மண் கலவை ரெடி. இப்போ இந்த மண் கலவையில் நீங்கள் வைக்கக்கூடிய செடிகள் சிறப்பாக வளரும். முக்கியமாக செம்மண் இருக்கணும், கம்போஸ்ட் இருக்கணும், மணல் இருக்கணும். இது 3 கலந்துருக்கணும். அந்த பாட்டோட அடிப்பகுதி பார்த்திங்கன்னா சின்னதாக கீழே ஓட்டை இருக்கணும். ஏன்னா ட்ரைனேஜுக்காக. அதிகப்படியான நீங்கள் தண்ணி செடி வச்ச பிறகு அதிகப்படியான நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதிகப்படியான தண்ணி வெளியேறணும். அப்படி இல்லைன்னா அழுகல் ஏற்படும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மண் கலவைகள் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பாட்டில் அந்த ட்ரைனேஜுக்கு போடக்கூடிய ஓட்டைகள் ரொம்ப முக்கியம். அதை சரியாக பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த ரோஜா செடியை அந்த பாட்டில் நட்டலாம். நட்ட பிறகு என்ன பண்ணணும், வாரம் என்ன உரம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டவணை நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வாரம் 1 என்ன பண்ணணும்னா, கம்போஸ்ட்டு அல்லது மாட்டு சாணம் 2 கைப்பிடி தொட்டியில் போட்டு கலக்கி விடணும். மண்ணில் கலந்து கலக்கி விடணும். ஏன்னா இதில் இருக்கிற உரங்கள் இயற்கையாகவே செடிகளுக்கு போய் கிடைக்கும். கொஞ்சம் கம்போஸ்ட் போடணும். அதுக்கடுத்து வாரம் 2வது வாரம் என்ன பண்ணணும்னா, அதுக்கு பொட்டாஷ் சத்து ரொம்ப முக்கியம். அதுக்கு பொட்டாஸுக்கு வாழைப்பழத்தோல், நம்ம வீட்டில் வாழைப்பழம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த வாழைப்பழத்தோல் இருக்கு இல்லையா, வாழைப்பழத்தோலை நல்லா காய வைக்கணும். நல்லா காய வச்சுட்டு அதை பொடியாக்கி வச்சுட்டு 1 டீஸ்பூன் மேல் மண்ணில் போட்டு கலக்கி விடணும். மேல் மண்ணில் போட்டு கலக்கவும். எதுக்கு இந்த வாழைப்பழத்தோலில் போனால், வாழைப்பழத்தோலில் நிறையா மினரல்ஸ் இருக்குது. ப்ளஸ்ஸு பொட்டாஷ் சத்து, சாம்பல் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த வாழைப்பழத்தோலை மண்ணில் சொல்கிறது எல்லாமே இயற்கையாக உள்ளது. அதை 1 டீஸ்பூன் எடுத்து 2வது வாரம் போடலாம். அதுக்கடுத்து வாரம் 3 லிக்விட் ஃபெர்டிலைசரான பஞ்சகாவியா, அப்படிலாம் வெர்மி கம்போஸ்ட்லேருந்து வரக்கூடிய வெர்மி வாஷ், இதை 3லேருந்து 5 மில்லி 1 லிட்டர் தண்ணீருக்கு இலைக்கு மேலே இலையில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பண்ணணும். மண்ணிலையும் கொஞ்சம் ஊற்றலாம். மண்ணில் ஊற்றவும். இது 2 முக்கியம். லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது பஞ்சகாவியாவும் வெர்மி கம்போஸ்ட்லேயும் 3லேருந்து 5 மில்லி 1 லிட்டர் தண்ணி கொடுக்கணும். அதுக்கடுத்து 4வது வாரம் 4 இதை என்ன பண்ணணும்னா, போன் மீல் கொடுக்கலாம். போன் மீல் 1 டீஸ்பூன் கொடுக்கணும். இப்போ அப்படி ப்ளஸ்ஸு எப்சம் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்சம் சால்ட் இது மக்னீசியம் சல்ஃபேட், இது 1 டீஸ்பூன் 1 லிட்டர் தண்ணீருக்கு கலந்து கொடுக்கணும். இப்போ சப்போஸ் போன் மீல் இல்லை அப்படின்னா, முட்டை ஓடு இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஆம்லேட் போடுவோம் இல்லையா, அந்த முட்டை ஓடை எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதை பவுடர் ஆக்கிடும். முட்டை ஓடு பவுடர் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் கொடுக்கும்போது
இதில் வந்து கால்சியம் சத்து வந்து முட்டையில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் கால்சியம் சத்து வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ எப்சம் சால்ட்டில் வந்து மக்னீசியம் சத்து அதிகமாக இருக்குது, அது அதிகமாக இருக்கும். இதை வந்து 4 வாரம் வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும். ரொம்ப அதிகப்படியாக வந்து உரமோ கொடுத்துடக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஏன்னா அழுக ஆரம்பிச்சிடும். தண்ணீர் மேலாண்மையில் வந்து ரொம்ப முக்கியம் பார்த்திங்கன்னா, தினமும் தண்ணீர் கொடுக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில வந்து ஆர்வ கோளாறில் தினமும் தண்ணீர் கொடுத்து பார்த்தீங்கன்னா, அது எப்போயுமே அந்த தொட்டியை வந்து ஈரமாகவே வச்சுருப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. நல்லா காஞ்ச பிறகு திருப்பி தண்ணி ஊற்றணும். அதாவது 2 நாளுக்கு ஒரு முறை, 2 நாட்களுக்கு ஒரு முறை. சாயந்தரம் நேரத்தில் போய் பாருங்கள், தொட்டி வந்து ஈரம் இல்லாமல் நல்லா உலர்ந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் தண்ணீர் கொடுக்கலாம். கொஞ்சம் ஈரப்படுத்தினா போதும். அதிக தண்ணீர் கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா ரூட் ராட் ப்ராப்ளம் வரும், வேறு அழுகிரும், செடி நிறையா வளராது. எதுவுமே வந்து அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதே மாதிரி தண்ணி கொடுக்குறதுல வந்து கரெக்டாக காய வச்சு தான் தண்ணி கொடுக்கணும். ஈரம் இருக்கும்போது தண்ணி கொடுக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப வாட்டர் மேனேஜ்மெண்ட் முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்வ கோளாறில் கொண்டு போய் காலையில் ஒரு தடவை தண்ணி ஊற்றுறது, சாயந்தரம் ஒரு தடவை தண்ணி ஊற்றுறது, ரிப்பீட்டடாக தண்ணி ஊற்றிட்டு அந்த தொட்டியை வந்து எப்பொழுதுமே ஈரமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. இது வந்து முக்கியமாக வந்து அழுகலை தான் ஏற்படுத்தும். அடுத்து வந்து ப்ரூனிங் ரொம்ப முக்கியம். இப்போ செடி வளர்ந்து வந்துருச்சு அப்படின்னா அது வந்து டென்ஸாக இருக்கக்கூடாது. டென்ஸாக இல்லாமல் உலர்ந்த பூ கிளைகளை வெட்டவும். உலர்ந்த கிளைகள், ஒரு செடி வருது, கொடி ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக இந்த இடத்துல வெட்டி விட்டணும், இந்த இடத்துல வெட்டி விடணும். அப்போ இங்கேருந்து பிரான்ச்சஸ் அதிகமாக வரும், இங்கேருந்து பிரான்ச்சஸ் அதிகமாக வரும். நியூ பிரான்ச்சஸில் வந்து அதிகமாக மொட்டுக்கள் வைக்கும். அது ரொம்ப முக்கியம். அப்போ செடி அதிகமாக வரும்போது என்ன ஆகுனா, ஹைட்டாக வந்துகிட்டே இருக்கும்போது, ஹைட்டாக வர்றதில் வந்து 30லிருந்து 40 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் லைட்டு ப்ரூனிங் பண்ணணும். ப்ரூனிங்னா என்னென்னா வெட்டி விடுறது தான், சும்மா இல்லை. நேராக வளரக்கூடியது நீங்கள் வெட்டி விடணும். இப்போ வந்து நேராக வளர்றது இங்கே வெட்டி விட்டிங்கன்னா இங்கேருந்து பிரான்ச்சஸ் வரும், அதில் நிறையா பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து ப்ரூனிங் வந்து மிக முக்கியம். அது வந்து ப்ரூனிங் பண்ணுறதுனால அதிக பூக்கள் வந்து பூக்கிறதுக்கு ரொம்ப வழிவகுக்கும். அப்போ வந்து அடுத்து வந்து சன்லைட்டு, சூரிய ஒளி என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளி தினமும் 5லிருந்து 6 மணி நேரம் வந்து சன்லைட் படணும். சன்லைட் இல்லாமல் இருந்துச்சுன்னா பூ வராது. குறைந்த சன்லைட், நீங்கள் வந்து சன்லைட் இல்லாத இடத்துல வச்சுருந்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. ஃபோட்டோசிந்தசிஸ்ன்றது ஒளிச்சேர்க்கை நடக்காது. ஒளிச்சேர்க்கை நடக்கலைன்னா பயிர் வந்து அதற்கு தேவையான உணவை அதே தயாரிச்சுக்காது. அதனால செடியோட வளர்ச்சி குறையும், பூ வைக்கிறது ரொம்ப குறையும். இது ரொம்ப முக்கியம் ப்ரூனிங் பண்ணுறது. முக்கியமான தவறுகள் என்னென்னா, நம்ம செய்யக்கூடாத தவறுகள், ஒன்று அதிக உரம் கொடுக்கக்கூடாது. இன்னொன்று வந்து ட்ரைனேஜ் இல்லாத கூடு வைக்கக்கூடாது. ட்ரைனேஜ் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். தினமும் தண்ணீர் ஊற்றக்கூடாது. இது 3 முக்கியம். அதிக உரம் கொடுக்கக்கூடாது, தினமும் தண்ணி ஊற்றக்கூடாது, ப்ராப்பராக ட்ரைனேஜ் இருக்கணும். ட்ரைனேஜ் இருந்தால் தான் நீங்கள் தண்ணி அதிகமாக இருந்தால் கூட அது தண்ணி வெளியேறி போயிடும். இன்னொன்று குயிக் பூஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறையோ 19 அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்குங்க. 100 கிராமே வந்து 100 கிலோவே அது ₹100 தான் இருக்கும், ₹150 தான் இருக்கும். இதில் நைட்ரஜன் தலைச்சத்து இருக்கும், மணிச்சத்து இருக்கும், சாம்பல் சத்து இருக்கும். இது 1 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் ரொம்ப முக்கியம். இப்போது 2 தொட்டி போட்டிருக்கீங்கன்னா 2 கிராம் போதும், 1 டீஸ்பூன் போதும். நீங்கள் விலை கம்மியாக இருக்குன்னு வந்துட்டு ஒரு 5 கிராமோ 10 கிராமோ வாங்கி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா செடி வந்து வாடி செத்து போயிடும். ரொம்ப முக்கியமானது இது வந்து கெமிக்கல் உரம். அதனால் வந்து நீங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடாது. இதை வந்து 1 கிராமோ 2 கிராமோ எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலச்சி நீங்கள் தண்ணியில் கீழே கூட கொடுக்கலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா பட்டர் மில்க் இருக்கு இல்லையா, மோரை 1:10 அப்படின்னு டைல்யூட் பண்ணி 15 நாட்களுக்கு ஒரு தடவை மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் அல்லது கீழே ஊற்றலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா 944 33 58 494 என்ற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்போ அல்லது குரல் பதிவோ கொடுத்து உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.